எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடூழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள், நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்றைக்கு தைரியமாக இருக்கிறது எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம ஒரு விஷயத்தை கண்டு பயந்து இருப்போம். சில நேரம் நம்மளுடைய தைரியத்தை இழந்து இருப்போம். நமக்கு வேண்டப்பட்டவர்கள், உறவினர்கள், நண்பர்கள் தைரியமாக இரு, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. தைரியமாயிருன்னு சொல்லுவாங்க. ஆனால் எப்படி தைரியமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? வாங்க, எப்படி தைரியமாக இருக்கிறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். முதல்ல முக்கியமான ஒன்று, பொறாமைப்படாதீங்க. பொறாமை நம்மளுடைய உடலுக்கும் கேடு, மனதிற்கும் கேடு. அவங்கள்ட்ட இது இருக்குது, என்கிட்ட இல்லை அப்படின்னு பொறாமைப்படாதீங்க. உங்ககிட்ட இருக்கிறத வச்சு வெற்றி அடைய பழகுங்க. நம்மக்கிட்ட ஒன்று இருக்குதுங்கும்போது ஒரு தனி தைரியம் வரும். நம்மக்கிட்ட அதுவே இல்லைன்னு நம்ம நினைக்கும் போதே நம்மளை அறியாமையே நமக்கு ஒரு பயம் வரும். அதனால் பொறாமைப்படாதீங்க. அடுத்தது, கடந்த காலத்தை நினச்சி நிகழ்காலம் சரியில்லை அப்படின்னு நினைக்காதீங்க. கடந்த காலத்தில் நான் அப்படி இருந்தேன், இப்படி செய்வேன், அதை செய்வேன், இதை செய்வேன், இப்போ என்னால் இயலலை அப்படின்னு வருத்தப்படாதீங்க. கடந்த காலத்தை நினச்சி யோசித்தோம்னா நிகழ்காலத்தில் நம்மளுக்கு மனதைரியமே வராது. அப்புறம் எதையுமே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியறத கண்ட்ரோல் பண்ணி அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. நம்ம கைமீறி போனதை, கண்ட்ரோல் பண்ண இயலாததை நம்ம நினச்சோம்னா நமக்கு பயம் தன்னால் வரும். அப்புறம் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. சிலவங்க இருப்பாங்க, ஒரு சின்ன ஒரு மாற்றம் நிகழ்ந்தால் கூட அவங்களால ஏற்றுக்கொள்ள முடியாது. ஒரு செயலை செய்யும்போது காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றங்களை ஏற்றுக்கிட்டு நம்ம பழகிக்கணும், வாழ பழகிக்கணும். மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். மாற்றம் ஒன்றே மாறாதது தானே. அதனால் எப்பையும் மாற்றத்தை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. சாரி, கண்ணில் தூசி, சாரி. அப்புறம் உங்களை பற்றி நீங்களே சுயபச்சாதாபம் அடைஞ்சிக்காதீங்க. அதான் சொல்லுவாங்களே, செல்ஃப் பிட்டி. ஐயோ, எனக்கு இப்படி நேர்ந்துருச்சு, இப்படி இல்லைன்னா நான் அப்படி இருப்பேன், எனக்கு தான் இப்படி நடக்குது, என்னால் முடியலை அப்படின்னு சுய பச்சாதாபம். உங்களை மேலேயே நீங்கள் பரிதாபப்பட்டுக்கிட்டே இருக்காதீங்க. அது என்றையுமே நல்லதில்லை. தனிமை தனிமையை ஏற்றுக்கொள்ள பழகுங்க. தனிமையை ரசிக்க பழகிக்கிட்டிங்கன்னா அது நமக்கு ஒரு நல்ல தைரியத்தை கொடுக்கும். அப்புறம் எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு ஒன்றொன்னே பயந்து செய்கிறது. அப்போ எங்கேருந்து நமக்கு தைரியம் வரும்? அதனால் தனிமையை ஏற்றுக்கொள்ள பழகுங்கள். எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு விழுந்து
பயந்து பயந்து செய்யாதீங்க. எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கவே முடியாது. அப்புறம் ஒரு செயலை செஞ்சால் உடனுக்குடன் பலனை எதிர்பார்க்காதீங்க. பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா அந்த பயமும் பதட்டமும் நமக்கு வரவே வராது. உண்மைதானே? யோசிங்க. இன்ஸ்டன்ட் வெற்றி கிடைக்கணுன்னா நமக்கு கிடைக்குமா? அதனால் உடனே பலன் கிடைக்கணும்னு நினைக்காதீங்க. பொறுமை ரொம்ப அவசியம். அப்படி தானே? தோல்வி எல்லா இடத்துலையும் எல்லாரும் ஜெயிச்சிட்டே இருக்க முடியுமா? ஒரு இடத்துல நமக்கு தோல்வி தான் சில சமயம் கிடைக்கும். அது நம்மளுடைய முயற்சி குறைவாக இருக்கலாம். அந்த இடத்துல நம்ம செய்த ஏதோ ஒரு சின்ன தவறு நமக்கு தோல்வி கிடைத்தது. அதுக்காக அதையே நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா நமக்கு தைரியமே இருக்காது. இதெல்லாம் யோசித்து பாருங்களேன். உங்களுக்கு தைரியம் தன்னால் வரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. எப்பயும் போல் உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு தரணும்னு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். நன்றி.